Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். So already biobotany 12th standard biobotanyல sexual reproduction என்ன asexual reproduction என்ன so அந்த கண்டென்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ sexual reproduction asexual reproduction chapter 1ல ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चनனா pollination in plants தாவரங்கள்ல வந்து எந்த மாதிரி வந்து மகரந்த சேர்க்கை நடக்குது. so ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸ் எல்லாம் வந்து படிச்சிருப்போம். மகரந்த சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு வகை தான். ஒன்னு வந்து தன் மகரந்த சேர்க்கை, இன்னொன்னு வந்து அயல் மகரந்த சேர்க்கை. Pollination based on classify, self pollination, cross pollination. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்ம ஹையர் செகண்டரி லெவலில் வரும்போது பாலினேஷன் என்ன, பாலினேஷன் வந்து எப்படி நடக்குது, அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, ஏஜென்ட்ஸ்லாம் என்ன, ஸோ அதை பற்றி டீப்பாக வந்து தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம லோயர் கிளாஸில் படிச்சதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோம். இந்த பிக்சர்ஸ் வச்சாலே பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்மகரந்த சேர்க்கை அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷன் வந்து எப்படி நடக்குது ஒரு ஐடியாக்கோசரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ சென்டரில் வந்து ஒரு பார்ட் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், உங்களுக்கு தெரியும் கைனீஷியம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி மாதிரி சொறி வச்சிருக்கேன் பாருங்க கைனீஷத்துக்கு மேலே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரீஷியம், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இப்போ இந்த கைனீஷியங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ் ஆர் 4 பார்ட்ஸ், ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, ஓவியூல். சரிங்களா, இந்த ஃபீமேல் பார்ட் வந்து கைனீஷியம், இதில் வந்து 4 பார்ட் இருக்குது. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா நம்ம ஆண்ட்ரீஷியம் படிச்சிருக்கோம், அதாவது ஆந்தருக்கு மேலே வந்து ஸ்டேமன் இருக்குது. ஸ்டேமன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் போலன் கிரைன்ஸ். ஸ்டேமன்னா மகரந்தம்னு சொல்லுவோம். மகரந்தத்தை சூழ்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரைன்ஸ் இருக்கும், மகரந்த துகள்கள். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, நான் அங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாம் மகரந்த துகள்கள், போலன் கிரைன்ஸ். அந்த போலன் கிரைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனீஷியம் பாட்டு மாதிரி ஒரு பானை மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அந்த பானைக்குள்ளே இந்த ஆண்ட்ரீஷியத்துடைய ஸ்டேமன் இருக்குல்ல, போலன் கிரைன்ஸ் வந்து உள்ளே போகுது. உள்ளே எது வழியாக போகுதுன்னா ஸ்டிக்மாவுக்கு போகுது, அப்புறம் ஸ்டைலுக்கு போகுது, அப்புறம் ஓவரிக்கு போகுது, ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவிலுக்கு வந்து போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு நடக்கிறது வந்து என்ன ப்ராசஸ் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோடைய போலன் கிரைன்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான கைனீஷத்துக்குள்ளே போகுது. ஸோ உள்ளே போகும்போது அங்கே ஓவியலில் வந்து போலன் கிரைன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும்போது அங்கே வந்து நமக்கு வந்து ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நடக்குது. ஸோ அப்படி கருவுறுதல் நடக்கும்போது தான் நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குது. ஸோ அந்த பாலினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மகரந்த சேர்க்கை நடக்குது. இது நம்ம இப்போ பார்த்தது தன் மகரந்த சேர்க்கை, அதாவது செல்ஃப் பாலினேஷன். ஸோ இதுக்கு வந்து எப்படி டெஃபினிஷன் எழுதலாம், ஒன் பிளான்ட் ஃப்ளவர் போலன் கிரைன்ஸ் ரீச்டு டு த ஸ்டிக்மா. ஸோ பிளான்ட் ஃப்ளவருடைய போலன் கிரைன்ஸு, ஸோ அந்த ஒரு பிளான்ட்டோடைய போலன் கிரைன்ஸு அதே பிளான்ட்டில் இருக்கிற கைனீஷத்துக்குள்ளே போகுது, ஸ்டிக்மா வழியாக போய் ஓவரியை வந்து அடைஞ்சி ஓவிலுக்குள்ளே போகும்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா தன்மகரந்த சேர்க்கை, அதாவது செல்ஃப் பாலினேஷன். இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா ஆட்டோகேமி, அப்படி இல்லைனா நேச்சுரல் பாலினேஷன். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஒன் பிளான்ட் போலன் கிரைன்ஸ் ரீச் த ஸ்டிக்மா, செல்ஃப் பாலினேஷன். இதுக்கு பேர் வந்து செல்ஃப் பாலினேஷன். இது வந்து நேச்சுரல் பாலினேஷன் இன்னொரு பேர் சொல்கிறாங்க, இதுக்கு இன்னொரு பேர் ஆட்டோகேமி. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு பிளான்ட்டோடைய ஃப்ளவரில் ஸ்டேமன் இருக்குது, அந்த ஸ்டேமனில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் மகரந்த தூள்கள் அந்த பிளான்ட்டில் இருக்கிற கைனீஷியம் சூலகத்துக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஓவரியில் போய் அந்த போலன் கிரைன்ஸ் படுது. அப்படி போலன் கிரைன்ஸ் படும்போது அங்கே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா தன்மகரந்த சேர்க்கை, செல்ஃப் பாலினேஷன். ஓகே, இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து கிராஸ் பாலினேஷன் ஈஸியாக எழுதலாம். டெஃபினிஷன் பாருங்கள். ஸோ நான் டயக்ராம் வந்து ஓரளவுக்கு ரஃபாக தான் போட்டிருக்கேன். அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன்னா என்ன. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கேன், மேலே ஸ்டாராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகரந்தங்கள், ஸ்டேமன்ஸ் ஆர் கம்போஸ்டு போலன் கிரைன்ஸ். இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் கைனீஷியம், அதாவது ஒரு பார்ட். ஸோ இதில் வந்து 2 பிளான்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளான்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளான்ட்டோடைய போலன் கிரைன்ஸு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பிளான்ட்டோடைய கைனீஷத்துக்குள்ளே போச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, நான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஒன் பிளான்ட் ஃப்ளவர் pollen grains transfer to another plant stigma, it is called cross pollination, artificial pollination, allogamy. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து டெஃபினேஷன் எழுதலாம். தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன், ஒரு தாவரத்துடைய மகரந்த தூள்கள் இன்னொரு தாவரத்துடைய சூலக பை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த மகரந்த துகள்கள் போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அயல் மகரந்த சேர்க்கை. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மகரந்த சேர்க்கை என்னென்ன. ஸோ இதுக்கான இப்போ பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ஒரு தடவை பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணது தான் பாலினேஷன். பாலினேஷன் என்ன,
This process transfer pollen grains from the anther to the stigma of the flower is called pollination. அதாவது pollen grains இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆந்தர்ல இருக்கிற pollen grains வந்து ஸ்டிக்மா எங்க இருக்கும், சூலகம் கைனீஷத்தில் இருக்கும். அந்த சூலகத்துடைய டியூப் தான் வந்து ஸ்டிக்மா. அந்த டியூபுக்குள்ள pollen grains போகும்போது அங்க வந்து பாலினேஷன் நடக்குது. ஸோ இதான் வந்து பாலினேஷன், மகரந்த சேர்க்கை. அப்போ நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டெஃபினிஷன் வந்து எழுதிடலாம். த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் pollen grains. pollen grainsனா வந்து என்னது, மகரந்த துகள்கள். ஃப்ரம் ஆந்தர் மகரந்தத்தில் இருக்கிற மகரந்த துகள்கள் ஸ்டிக்மாக்குள்ள போகும். ஃப்ளவருடைய ஸ்டிக்மாக்குள்ள போகும்போது அங்கதான் வந்து பாலினேஷன் நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ தமிழ்ல ஒரு தடவை எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். மகரந்த பையில உருவாகும் மகரந்த துகள்கள் சூலக அலகில் உள்ள சூலக முடியினை சென்றுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து மகரந்த சேர்க்கை. ஸோ இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு பாருங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from the anther to the stigma of flower is called pollination. ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டா வந்து டெஃபினிஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், இட் இஸ் ஏ கேரக்டர் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோபைட்ஸ். நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருப்போம். ஸ்பெர்மட்டோபைட்ஸ்னா ஹையர் பிளான்ட்ஸ்னா நமக்கு ரெண்டே தான் ஞாபகம் வரும். ஒன்னு ஜிம்னோஸ்பெர்ம், இன்னொன்னு ஆஞ்சியோஸ்பெர்ம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பாலினேஷன் இன் gymnosperm said to be direct as the pollen are deposited directly exploit ovules. ஜிம்னோஸ்பெர்ம்ல பாலினேஷன் மகரந்த சேர்க்கை வந்து நேரடியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. whereas in angiosperm it is said to the indirect as the pollen deposited on the stigma of pistil. ஸோ இங்கே வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்ல வந்து இன்டைரக்ட், அதாவது வந்து மறைமுகமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போலனில் டெபாசிட் ஆகிற இந்த ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு தடவை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளஸ்டோகேமினா என்ன அர்த்தம்னா மூடிய மலர் மகரந்த சேர்க்கை. சரிங்களா? கிளஸ்டோகிராமிங்கிறது மூடிய மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் த ஃப்ளவர் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போசஸ் ஆஃப் இட் மெச்சூர் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஃபார் பாலினேஷன். சச் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்டு கேஸ்மோகேமஸ்ன்னு சொல்லலாம், அப்படின்னா கிளஸ்டோகேமின்னு சொல்லலாம். இந்த கேஸ்மோகேமஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஸ்மோகேமஸ்ங்கிறது திறந்த வகை மலர்கள். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ்மோகேமஸ் திறந்த வகை மலர்கள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மலர்கள்லேயே பார்த்தீங்கன்னா மூடிய வகை மலர்கள், திறந்த வகை மலர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த திறந்த வகை மலர்களுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்மோகேமஸ். இன் மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஓப்பன் அண்ட் எக்ஸ்போசஸ் ஆஃப் மெச்சூர் anther and stigma for pollination such as flower are called கேஸ்மோகேமஸ் and the phenomenon as கேஸ்மோகேமி. ஸோ கேஸ்மோகேமினா திறந்த வகை மலர்கள். ஸோ திறந்த வகை மலர்கள் தான் வந்து அதிகமாக வந்து காணப்படுது. எதுலனா ஆஞ்சியோஸ்பெர்ம்ல தரைமேல் தரைக்கீழ் மலர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேமிலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளஸ்டோகேமஸ் ஃப்ளவர். கிளஸ்டோகேமஸ்னா மூடிய வகை மகரந்தங்கள். சரிங்களா? கிளஸ்டோகேமஸ்ங்கிறது மூடிய வகை மகரந்தங்கள். ஸோ முன்ன பார்த்தது திறந்தது, இப்போ கிளஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸுங்கிறது திறந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன் அதர் பிளான்ஸ் ஆஃப் பாலினேஷன் அக்கர்ஸ் வித்தவுட் ஓப்பனிங் அண்ட் எக்ஸ்ப்ளோசிங் தேர் செக்ஸ் ஆர்கன்ஸ் சச் as ஃப்ளவர்ஸ் ஆர் கால்டு கிளஸ்டோகேமி அண்ட் பினாமினன் கால்டு கிளஸ்டோகேமஸ். ஸோ கிளஸ்டோகேமினா சில தாவரங்களில், அதாவது சில வகையான மலர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கைக்காக மலர்கள் திறக்காமலும் இனப்பெருக்க உறுப்புகள் வந்து வெளிக்காட்டாமலும் மூடிய நிலையில் வந்து மகரந்த சேர்க்கை வந்து நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கிளஸ்டோகேமஸ் ஃப்ளவர். ஓகேவா? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் என்ன? ஸோ நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்லாம். ஸோ நமக்கு சிம்பிளாக நம்ம எழுதிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன்னா 2 டைப் தான். செல்ஃப் பாலினேஷன் ஆர் ஆட்டோகேமி ஆர் நேச்சுரல் பாலினேஷன். அடுத்து கிராஸ் பாலினேஷன், அல்லோகேமி ஆர் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து செல்ஃப் பாலினேஷன் என்ன? த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் on the stigma of the same flower called self pollination or autogamy. ஒரு பூவில் இருக்கிற மகரந்த தூள்கள் நேரடியாக சூலகத்தை போய் சென்றுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செல்ஃப் பாலினேஷன். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன் என்ன? ஸோ இப்போ கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains on the stigma
அனதர் இஸ் 2 டைப்ஸ். ஸோ கிராஸ் பாலினேஷன்னா ஒரு பிளான்ட்டில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் வந்து இன்னொரு பிளான்ட்டில் இருக்கிற போலன் கிரைன்ஸ்க்கு வந்து போகும். அது இன்செக்ட் மூலமாக போகலாம், ஏர் மூலமாக போகலாம், விண்ட் மூலமாக போகலாம். ஸோ அதுதான் வந்து கிராஸ் பாலினேஷன். ஒரு பூவில் இருக்கிற மகரந்த தூள்கள் வேறொரு பூவில் இருக்கிற மகரந்த துகள்கள் சூலக முடிக்குள்ளே போகிறது கிராஸ் பாலினேஷன். இந்த கிராஸ் பாலினேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், கொய்டினோகேமி. ஃபஸ்ட் டைப் வந்து கொய்டினோகேமி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனோகேமி. எக்ஸனோகேமினா வெளி மகரந்த சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, இதை பற்றி இப்போ பார்க்கலாம் பாருங்கள். பாலினேஷன் டைப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு மகரந்த சேர்க்கை வகைகள்: செல்ஃப் பாலினேஷன், ஆட்டோகேமி, கிராஸ் பாலினேஷன், அல்லோகேமி. ஓகேவா? ஸோ கிராஸ் பாலினேஷன் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. கொய்டினோகேமி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோனோகேமி. ஸோ இப்போ இந்த செல்ஃப் பாலினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகெயின் வந்து ஒரு 3 டைப் பிரிக்கிறாங்க. நாங்கள் பார்த்தது தான் கிளஸ்டோகேமி, ஹோமோகேமி, இன்கம்ப்ளீட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கம்ப்ளீட் டைகோகேமி. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு கிளஸ்டோகேமினா நம்ம பார்த்தோம். என்ன கிளஸ்டோகேமினா நம்ம என்ன பார்த்தோம்? மூடிய வகை மகரந்த சேர்க்கை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேமினேலியா, வால்வியா, ஆக்சாலிஸ். அடுத்து ஹோமோகேமி. ஹோமோகேமிங்கிறது ஒத்த முதிர்வுன்னு சொல்லுவோம். ஒரு மலரில் இருக்கிற மகரந்த தூள்கள் சூலக முடி ரெண்டும் ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்? ஹோமோஸ்கேமி. 4 மணி தாவரம், மிராபிளஸ் ஜெலபா, கேத்தனாந்தஸ் ரோசியஸ், சுடுகாட்டு மல்லி. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்து இன்கம்ப்ளீட் டைகோகேமி. இன்கம்ப்ளீட் டைகோகேமிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதில் மகரந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருகால முதிர்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டைகோகேமி இருபால் மலரில் மகரந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து முதிர்ச்சி அடையாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிவன்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அவுட் பிரீட் டிவைஸ். ஸோ இது கிராஸ் பாலினேஷன் வந்து 2 டைப்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், யூனிசெக்சுவலிட்டி. அங்கே வந்து பைசெக்சுவலிட்டி. ஸோ இப்போ இந்த யூனிசெக்சுவலிட்டினா மோனோஷியஸ்னால் நமக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருக்கோம். மோனோஷியஸ்னா ஒரே பால் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். டையிஷியஸ்னா இருபால் கொண்ட மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோனோஷியஸ் தாவரெலாம் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா கோக்னட், கோக்கஸ் நியூசிஃபரா, பிட்டர் கார்டு, பாவக்காய் படிச்சிருக்கு பார்த்தீங்களா அது. அடுத்து கேஸ்டர், கடுகு. அடுத்து மைஸ், சோளம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷியஸ் ஒருபால் தாவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டையிஷியஸ் இருபால் தாவரங்கள் எதுனா பிராசிகா ஒலிரா, முட்டைக்கோஸ், கேரியா பப்பாயா, பப்பாளி, டேட் பழம், பேரிச்சம்பழம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டையிஷியஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பைசெக்சுவலிட்டி, அதாவது இருபால் தன்மை மலர்கள், டைசோகேமி, புரோட்டனேரியா, ஹிலியாந்தஸ், கிளியோடெட்ரான், புரோட்டோகேமி, கிளிரியோமிஸ்கோசா, ஆஸ்டோரியா பிராஸ்டிகேட்டா, ஹெட்டிரோகேமி, குளோரிஸ் சூப்பர்பா, ஹைபிஸ்கஸ், ஹெட்டிரோஸ்டீல், டயஸ்டீல், ட்ரைஸ்டீல், செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, மலட்டுத்தன்மை. செல்ஃப் ஸ்டெரிலிட்டி எதில் இருக்குன்னா அப்புட்டிலாம், துத்தி, பாசிஃப்ளோரா. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அவுட் பிரீடர் டிவைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ அதனால் இது ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் என்னென்னா மகரந்த சேர்க்கை முகவர்கள் யாராயிரம் சொல்லுவோம். இப்போ மகரந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நடக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாட்டிக் ஏஜென்ட்ஸ், இன்னொன்று வந்து ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பயாட்டிக் ஏஜென்ட்ஸ்னால் என்ன அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஏபயாட்டிக் பார்த்துடலாம். ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ்னால் என்ன? உயிரற்ற காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனிமோஃபில்லினா காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனிமோஃபில்லி, ஜியாமைசிஸ். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபில்லினா வாட்டர் மூலமாக மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹைட்ரோஃபில்லி, வாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா. அடுத்து பார்த்தீங்கன்னா எபிஹைட்ரோஃபில்லிங்கிறது பார்த்தீங்கன்னா
மகரந்த சேர்க்கை நடைபெறத்துக்கு அதிக வந்து நீர் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து எபிஹைட்ரோபிலி, வேலிஸ்னேரியா, ஸ்பைரல்னஸ், இலோடா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்போஹைட்ரோபிலி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சளவு தண்ணீர் வந்து தேவைப்படும். ஜூஸ்டீரா, மெரினா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பயாட்டிக் ஏஜென்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 மார்க்கில் வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூஃபில்லி. ஜூஃபில்லினா என்ன? பாலினேஷன் வந்து விலங்குகள் மூலமாக, மகரந்த சேர்க்கை வந்து விலங்குகள் மூலம் நடைபெற்றுச்சுன்னா அதுக்கு வந்து ஜூஃபில்லி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டமோஃபில்லி. எண்டமோஃபில்லிங்கிறது என்னதுன்னா பூச்சிகளை பற்றி படிச்சிருப்போம். பூச்சிகளை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எண்டமோலாஜி. பாலினேஷன் வந்து பூச்சிகள் மூலம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா எண்டமோஃபில்லி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பூச்சிகள் மூலம் எப்படி வந்து மகரந்த சேர்க்கை வந்து நடக்குது? பூச்சிகள் மூலமாக மகரந்த சேர்க்கை வந்து எப்படி நடக்குது? ஸோ அதை பற்றி படிப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னென்ன பூச்சிகள் மூலமாக நடக்குது பாருங்கள். ஆஸ்ட்ரேசி. ஆஸ்ட்ரேசி குடும்பத்தில் ஃபேமிலியில் அதேமாரி பின்சியோட்டா இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து எண்டமோஃபில்லி இன்செக்ட் மூலமாக பாலினேஷன் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேத்ரோஃபில்லி. கேத்ரோஃபில்லினா வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த கேத்ரோஃபில்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வண்டுகள் மூலம் பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேத்ரோஃபில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேலினோஃபில்லி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பேலினோஃபில்லிங்கிறது அந்துப்பூச்சி. அந்துப்பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து பேலினோஃபில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிகோஃபில்லி. மிலிகோஃபில்லினா சானில்ஸ். மிலிக்டோஃபில்லி. மிலிக்டோஃபில்லிங்கிறது பார்த்தீங்கன்னா நத்தைகள் மூலம் வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். அடுத்து வந்து சைக்கோஃபில்லி. சைக்கோஃபில்லினா பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை பட்டர்ஃப்ளை. பட்டாம்பூச்சி மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சைக்கோஃபில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலனோஃபில்லி. மேலனோஃபில்லிங்கிறது சானில்ஸ். நத்தைகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேலனோஃபில்லி. இது பார்த்தீங்கன்னா அரிசேசி ஃபேமிலி, லேனா பிளான்ட் இதில் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, ஆர்த்தினோஃபில்லி. இந்த ஆர்த்தினோஃபில்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்ரீனா பம்பாக்ஸ் மூங்கிலில் நடக்கக்கூடிய ஒரு பாலினேஷன். இது வந்து பேர்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆர்த்தினோஃபில்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ். பேட்ஸ்னால் வந்து நம்ம படிச்சிருப்போம் வவ்வால். சிஸ்ட்ரோஃபில்லி. சிஸ்ட்ரோஃபில்லிங்கிறது வவ்வால் மூலமாக பாலினேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சிஸ்ட்ரோஃபில்லி அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க. மிர்கோஃபில்லி. எறும்புகள் மூலமாக மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மிர்கோஃபில்லி. ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன். இந்த பாலினேஷனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ ஒரு பாலினேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தால் தான் நமக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ சாதாரணமாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால நமக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்காது. இந்த பல்லுயிரிகள், பயோடைவர்சிட்டி ஆர்கானிசம்ஸ், அதாவது இந்த இன்செக்ட் மூலமாக தான் நமக்கு வந்து சுவையான காய்கறிகள் எல்லாமே வந்து கிடைக்கிது, பழங்கள் எல்லாமே. ஸோ அதனால் இந்த பாலினேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஃப்ரூட்ஸு, கனிகள், காய்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாலினேஷன் இஸ் a prerequisite for the process of fertilization. Fertilization helps the formation of fruits and seeds. ஸோ நான் சொன்னது தான், மகரந்த சேர்க்கை தான் கருவுறுதலுக்கு ஒரு அடிப்படையானது. கருவுறுதல் கனிகள் மற்றும் விதைகள் வந்து உருவாகிறதுக்கு வந்து உதவுது. மகரந்த சேர்க்கை மூலம் தான் தாவரங்கள் மூலமாக கருவுறுதல் கனிகள், விதைகள் வந்து உருவாகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இட் பிரிங்ஸ் த மேல் அண்ட் ஃபீமேல் கேம் க்ளோசஸ் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஒரு ஆண் பெண் கேமிட்டுகள் நெருக்கமாக இணையும் போது தான் ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவுறுதல் நிகழ்கிறது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாலினேஷன் இருக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறோம். இப்போ அந்த ஸ்டாமன்ஸில் இருக்கிற போலன்ஸ் வந்து கைனீஸ்துக்குள்ள அந்த ஸ்டைல் மூலமாக ஓவரியில் போய் அடையும் போது அந்த இடத்துல ஓவில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். கிராஸ் பாலினேஷன் இன்ட்ரடியூஸ் த வேரியேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் டியூ டு த மிக்சிங் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஜீனஸ். திஸ் வேரியேஷன் ஹெல்ப்ஸ் த பிளான்ட்ஸ் டு adapt to the environment and result the specialization. வேறுபட்ட மரபணுகள் ஒன்றாக கலந்து தாவரங்களில் வேறுபாடுகளை அறிமுகப்படுத்த அயல் மகரந்த சேர்க்கை உதவுகிறது. இவ்வேறுபாடுகள் தாவரங்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைச்சுக்கிறது இந்த பாலினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷனுங்கிற ஒரு டாபிக் வந்து முடிஞ்சு. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நல்லா எழுதி பாருங்க. ஸோ மெயினாக அந்த டயக்ராம் வச்சே நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம். நன்றி.